Taste the Daily. சிவகங்கையில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வரும் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் டாஸ்மாக் கடைகளில் மாதம்தோறும் மாமூல் வசூல் செய்வதாகவும், அதிகார துஷ்பிரயோகம் செய்து பணிமாறுதலுக்கு லஞ்சம் பெற்று வருவதாகவும், தனியார் மதுபான கடைகளுக்கு சலுகை காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டாஸ்மாகில் நடைபெற்று வரும் பல்வேறு ஊழல் மோசடிகளை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டி டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடை ஊழியருடைய பணியிட மாறுதல், பணி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக நடவடிக்கைகளே பெருமளவிலே லஞ்ச ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. இதற்கு தனது சொந்த காரை பயன்படுத்தி அந்த கார் ஓட்டுநராக்கக்கூடிய உதயகுமார் என்பவரை இந்த முறைகேடுகளுக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் போக்குவரத்து துறையின் அலட்சியத்தால் மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்து வருகின்றனர். சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஆரணி நகர பகுதியில் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர் பள்ளி முடிந்து அரசு பேருந்துகளில் படிகளில் தொங்கிச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை மாணவர்கள் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டுவதால் மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள பெற்றோர்கள் கூடுதல் பேருந்துகள் இயக்க ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ள கிணற்றை 7 நாட்களுக்குள் மூடவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சி துணை கொறடா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இச்சிப்புத்தூர் ஊராட்சி ஈசலாபுரம் கிராமத்திலிருந்து தண்டலம் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாலும் சாலையோரம் உள்ள பெரிய கிணறாலும் விபத்து நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மக்களின் புகாரை அடுத்து எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான ரவி அவ்விடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது கிணற்றை மூட ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என கேள்வி எழுப்பியவர் 7 நாட்களுக்குள் கிணற்றை மூடவில்லை என்றால் பொதுமக்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் பெய்த மழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதோடு கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் வியாபாரிகளும் பொதுமக்களும் இன்னலுக்கு ஆளான நிலையில் சாலையில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் மழைநீரை வெளியேற்ற வேண்டுமென பொதுமக்கள் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.